Hi my channel viewers, vanakkam. இன்னைக்கு நமக்கு வழக்கம் போல நம்மளோட குக்கிங் சேனல்ல ஒரு ட்ரெடிஷனல் சைட் டிஷ் ரெசிபி தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போகுது. நமக்கு சொரைக்காய் வச்சு பண்ண நாடன் சொரைக்காய் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதனால சொரைக்காய், பச்சைப்பயிறு, நேந்திரக்காயா எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு கூட்டு ரெசிபி. நமக்கு ரசத்தோட எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் காம்போ. அதனால நமக்கு இந்த இதெல்லாம் நமக்கு சொரைக்காய் சொல்லும்போது அந்த காலத்துல இருந்தே நம்ம யூஸ் பண்ணனா ஒரு ரெசிபி ஐட்டம் தான். நமக்கு அது ஃபைபரோட கண்டென்ட் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. சொரைக்காய், பச்சைப்பயிறு எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் தான். அதனால இப்போ நான் இன்னைக்கு நேந்திரக்காய் அதில் ஆட் பண்ணுது. வேணா உங்களுக்கு அது இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். நேந்திரக்காய் எல்லாமே வச்சு பண்ணலாம். சொரைக்காய், பச்சைப்பயிறு, நேந்திரக்காயா எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு பெஸ்டான கூட்டு ரெசிபி தான் இன்னைக்கு என்னோட சேனல்ல உங்களுக்காக ஷேர் பண்ணுது, என்னோட வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணுது. நமக்கு இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக சொரைக்காய் கட் பண்ணி இங்கே வாஷ் பண்ணி வச்சிருக்குது. அண்டு பச்சைப்பயிறு ഞാൻ ഒരു 2 hours தான் இப்போ ஊற வச்சிருக்குது. அதனால ஃபஸ்ட்டு அது நமக்கு வேக வைக்கணும் குக்கரில் போட்டு. ஜாஸ்தி நேரம் வேக வச்சேன்னா எல்லாமே போட்டு பண்ணால் கூடி போதும். இது ഞാൻ இப்போ 2 hours தான் ஆயிருக்குது. நேந்திரக்காயை அந்த ஸ்கின்னோட தான் எடுத்திருக்குது. அப்போ ஸ்கின்னோட எடுக்கும்போது அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்கின் கலையாமல் இருக்கும்போது அதோட டேஸ்ட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டு தான் வரும். அதனால் ஸ்கின்னோட சேர்ந்து தான் ഞാൻ இங்கே எடுத்து வச்சிருக்குது நேந்திரக்காயா. இனி அரைக்கிறதுக்கு நமக்கு தேங்காய் துருவி வச்சிருக்குது, ஜீரகம் வேணும், பச்சை மிளகு, 2 கருவேப்பிலை, ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது கருவேப்பிலை, அண்டு பூண்டு, இதெல்லாமே சேர்த்து தான் அரைக்கணும். ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆயில், சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி, கடுகு, தாளிக்கும் போது உளுந்து பருப்பு, வரமிளகு எல்லாமே வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு பச்சைப்பயிறு வேக வைக்கலாம். வேக ஜாஸ்தி இருக்கிறதுனால அது ஃபஸ்ட்டு ஒரு 4-5 விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு காய், சொரைக்காய் எல்லாம் போட்டால் போதும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வைக்கலாம். நம்முடைய பச்சைப்பயிர் இங்கே குக்கரில் போட்டு ஒரு ஹாஃப் வேவ் ஆகிருக்குது. இது நமக்கு அதிலே எடுத்து வச்ச சொரைக்காய், நேந்திரக்காயா எல்லாமே ஆட் பண்ணலாம். நேந்திரக்காயை வேண்டேன்னா ஸ்கிப் பண்ணலாம், இல்லைனாலே அது நல்லா தானே இருக்கும். இது நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். நம்மளோட காய், சொரைக்காய் எல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக. இனி எகைன் கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி இருக்குது. சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகு பொடி, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அண்டு க்ரீன் சில்லி அரைக்கும் போதும் வேணாம். அதனால் இப்போது 2 பச்சை மிளகு, அண்டு கருவேப்பிலை இது போட்டு நமக்கு வேக வைக்கலாம். இனி இன்பிட்வீன் டைமில் நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்செடுத்துட்டு வரலாம். துருவி வச்சா தேங்காய், பச்சை மிளகு, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இருக்குது. காய் வேக வைக்கும்போது க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்குது. அப்போது பார்த்துட்டு காரெல்லாம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஒரு 4 பச்சை மிளகெல்லாம் இங்கே அரைக்கு. பச்சை மிளகு அண்டு கருவேப்பிலை, ஜீரகம், அண்டு பூண்டு சேர்த்து நமக்கு நல்லா அரைச்செடுத்துட்டு வரலாம்.
காய் நல்லா வேகும்போது சொரைக்காய் காயா பாசிப்பயறு எல்லாமே நல்லா வெந்து வருது. அந்த டைமில் வந்து நமக்கு அரைச்செடுத்த அந்த கண்டென்ட் இதில் ஆட் பண்ணலாம். தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே அரைச்ச கண்டென்ட். இது நல்லா பச்சை வாசம் போன வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ഒരു പാനിൽ ഫൈനൽ നമുക്ക് வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு கருவேப்பிலை ஃபைனல் போட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. இது வந்து கோகனட் ஆயில் தான் கூட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கடுகு, ഉഴുന്നുപരിപ്പ് ആൻഡ് വറമുളക്. നമ്മുടെ சொரைக்காய், பாசிப்பயர், நேந்திரக்காயா எல்லாமே வச்சு பண்ணனா கூட்டு இங்கே ரெடியாக இருக்குது. நம்மோட ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி அல்லைன்னா ரசம் எல்லாம் ஆட் பண்ணி சைடாக எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டிஷ்ஷு. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்மோட சொரைக்காய் கூட்டு. നമ്മുടെ നാടൻ ചൊരയ്ക്ക, പച്ചപ്പയർ ആൻഡ് നേന്ത്രക്കായ எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு அடிபொலி கூட்டுகறி இங்கே ரெடி ஆயிருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீ வேற ரைட்டை ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர வரைக்கும் நன்றி, வணக்கம்.